ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிரான T20 சீரிஸ அவங்க மண்ணுல வச்சு வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த தொடர வந்து கைப்பற்றின பிறகு கப்பு குடுக்குறப்ப, வேற லெவல்ல ஒரு சம்பவத்த சூரியகுமார் யாதவ் செஞ்சிருப்பாரு. நம்ம இதற்கு முன்னாடி இந்திய அணியில வந்து கேப்டனா இருந்த தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களெல்லாம் மிஞ்சி, இவங்கலாம் செய்யாத ஒரு விஷயத்த சூரியகுமார் யாதவ் வந்து செஞ்சிருப்பாரு. இந்த 4வது T20 மேட்ச். இந்த மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி. இந்தியா பொறுத்தவரைக்கும் ஜெயிச்சோம்னா சீரியஸ் கிடைக்கும். தோத்தோம்னா தொடர் வந்து சமநிலையில முடிஞ்சிரும். அந்த மாரி ஒரு போட்டியில, நமக்கு எது இது வந்து ஒரு வாழ்வா சாவா போட்டிங்கிற மாரி இந்திய வீரர்கள் ஒரு காட்டியிருப்பாங்க. 2 பேர் வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. T20ல இந்த மாரி 2 பேர் செஞ்சுரி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வேற லெவல் சம்பவத்த சஞ்சு சாம்சனும், திலக் வர்மாவும் செஞ்சிருக்காங்க. சஞ்சு சாம்சன் முதல் கேம் மற்றும் கடைசி கேம் 2 கேம்லயுமே செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டாரு. திலக் வர்மா 3வது T20, 4வது T20 2லயுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சாம்சன் வந்து 56 பந்துல 109 ரன்கள் நாட் அவுட்டு. திலக் வர்மா 47 பந்துல 120 ரன்கள் நாட் அவுட்டு. சிக்ஸர் மழை பொழிஞ்சிருக்காங்க. சாம்சன் வந்து 9 சிக்ஸர்கள் அடிச்சிருப்பாரு. அபிஷேக் சர்மா அவரும் சும்மா சொல்லக்கூடாது. 18 பந்துல 36 ரன்னு, 2 4 4 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. அவரும் வந்து சிக்ஸ் அடிச்சுட்டு தான் போயிருக்காரு. அடுத்து திலக் வர்மா 9 4 10 சிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சிக்ஸர் மழை வந்து பொழிஞ்சிருக்காங்க இந்த கேமில். 283 ரன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக T20ல இந்திய அணியினுடைய ஒரு ஹையஸ்டான டோட்டல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோட்டல் தான். ஸோ வந்து வேறு லெவல் சம்பவம் இது. 135 ரன்கள் வித்தியாசத்துலேயும் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சரி பேட்டிங்கில் பிரித்து எடுத்துட்டாங்க. இன்னொரு சரி பவுலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து பெருசாக வந்து எதிர்பார்த்த அந்த டாப் ஆர்டர் வந்து சொதப்புறது தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோல்விக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. ரியான் ரிக்கல்டன் 1 ரன்லையும், ஹென்ரிக்ஸ் வந்து டக் அவுட்டு, மார்க்ராம் 8 ரன்னு, கிளாசன் டக் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பெரிதும் எதிர்பார்த்த வீரர்கள் சொதப்பினது இந்த அணிக்கு பெரிய பின்னடைவாக போயிடுச்சு. கிறிஸ்டன் ஸ்டெப்ஸு 29 பந்தில் 43 ரன்னு, டேவிட் மில்லர் 36 ரன்னு, மார்க்கோ ஜென்சன் 29 ரன்னு. ஜென்சன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாதிரியே வந்து மாறிட்டார். கடைசி நேரத்தில் வந்து அவர் பாட்டுக்கு வந்து சுற்றி ரன்கள் வந்து சேர்த்து விட்டுறாரு. இந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா 2 4 3 6 அப்படின்னு பிரித்து எடுத்துட்டாரு. அந்த வகையில் பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. டோட்டல் 283. அப்படி இருக்கிறப்ப சவுத் ஆஃப்ரிக்கா 18.2 ஓவர்லேயே 148 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. நம்ம இந்திய தரப்புலேருந்து பார்த்தோன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து மிரட்டி விட்டுட்டார். 3 விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருப்பார். வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டையும், அக்சர் பட்டேல் வந்து 2 விக்கெட்டையும், அபி பிஷ்னாய் வந்து 1 விக்கெட்டை எடுத்திருப்பாங்க. அடுத்து ரமன்தீப் சிங் இவரை வந்து அடுத்த பாண்டியா மாதிரி உருவாக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. பட் ரன்களை வந்து வாரி வழங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. 3.2 ஓவரில் 42 ரன் கொடுத்துருப்பாரு, 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. இன்னொரு பாண்டியா வந்து 3 ஓவர் போட்டு 8 ரன்னு மட்டும் விட்டு கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. ரமன்தீப் சிங் வந்து கொஞ்சம் புதுசுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா இவரும் பாண்டியா மாதிரி வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இந்த கேமில் வந்து ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ட்ராஃபி கொடுக்குறப்ப சூரியகுமார் யாதவ் வந்து சும்மா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்களையும் வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பார். அந்த ஒரு தருணம் தான் வந்து எல்லா கேப்டன்களை விட ஸ்கை வந்து ஒரு படி மேலே போயிருக்காரு. ஸோ அவங்க நாடு அவங்க மண் அதில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் ஸ்கை இந்த மாதிரி ஒரு மாசான சம்பவத்தை வந்து செஞ்சுருப்பாரு. நன்றி.